எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுரக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு, 100 கிராம் கூட தேவையில்லை, ஒரு 100 கிராம் கம்மி, ஒரு 70 கிராம் எவ்வளோ ஓரளவு கொஞ்சம். ஏன்னா விலை ரேட்டு இப்போல்லாம் சின்ன வெங்காயம் நிறைய விலை அதிகம் விற்கிது. அதனால சின்ன வெங்காயம் ஒரு அளவாக ஒரு 70 கிராம் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 5-6 பூண்டு பல், அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டோம்னா போதும். அப்புறம் கசகசா எல்லாம் போட்டு நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, வதக்கிக்கோங்க. அதாவது வதக்கி எடுத்துக்கோங்க. அதை வதக்கினோடனே வதங்கிட்டு வெங்காயம், பூண்டு, சோம்பு, கசகசா வதங்கிடுச்சு. எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும். மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு. அடுத்து தேங்காயும் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும், அளவாக போட்டிங்கன்னா போதும். ஒரு சின்ன மூடியாக இருந்தால் ஒரு அரை மூடி அதை போட்டு நல்லா அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. ஏன்னு கேட்டால் பச்சை வாசம் போகிறது இல்லாமல் வதக்கி மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். தேவையான தேங்காய் ஓரளவுக்கு வறுத்தாச்சு அல்லது வதங்கியாச்சு. தவறாக சொல்லியிருந்தால் திருத்திக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டிங்கன்னா போதும். டேஸ்ட்டுக்கு அந்த பச்சை மிளகா, 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, அவ்வளோதான். அதோட வெங்காயம் ஒரு 2-3 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தால் 1 போதும். பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு 2-3 போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா அல்லது ஒரு பச்சை மிளகா போட்டு அதிலே நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிச்சு. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் அது மேலே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, லைட்டாக மஞ்சள் பொடி போடுங்க. நல்லா வதங்கிடும். அதில் அதாவது மஞ்சத்தூள் சேர்க்குறது உடம்புக்கும் நல்லது. காய்கறியில் ஏதாவது நெகட்டிவான கிருமிகள்லாம் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி இதில் மஞ்சத்தூள் சேர்த்துறதுனால, டர்மரிக் பவுடர் சேர்த்துறதுனால ஓரளவுக்கு அது சரியாயிடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறது நல்லது. எந்த காய்கறி செய்யும் போதும் லைட்டாக மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கிட்டு உப்பும் போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். தக்காளி வதங்கிட்டுருக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து அப்படி நான் சொன்ன மாதிரி இந்த தேங்காய் போடும்போது ஒரு 2-3 முந்திரி பருப்பு, அது டேஸ்ட்டுக்கு இருந்தால் போல், இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து சுரக்காய், தக்காளி வதங்கினோடனே சுரக்காயை கொட்டிவிடுங்க. கொட்டிட்டு அந்த கிரேவியோடு கொஞ்சம் கலந்து விடுங்க. சுரக்காயை நல்லா மிங்கிளாகட்டும். நல்லா கலந்து விடுங்க, மிங்கிளாகட்டும். சுரக்காய் குண்டாக இருக்கிறவங்களுக்கு, ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு சுரக்காய் அடிக்கடி யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. அது உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் வெளியேறும். அதனால் சுரக்காய் அடிக்கடி சாப்பிடுங்க. ஃபேட்டாக இருக்கிறவங்க கொலஸ்ட்ராலும் குறையும். அதனால் சுரக்காய் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லது. அப்படி உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தேங்காய் அதிகம் சேர்த்திக்க வேண்டாம். தேங்காய் லைட்டாக போட்டுக்கோங்க, கம்மியாக, தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன்,
மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன், 2 ஸ்பூன், கறி மசால் அது கொஞ்சமாக கிட்ட சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா, சாம்பார் தூள், கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக எல்லாம் போட்டு நல்லா மிங்கிள் ஆகட்டும். கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க. கொஞ்சம் இது சுரக்காய் சீக்கிரம் வெந்துடும் ஆல்ரெடி, அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தேங்காய் அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி ஊற்றுவோம். அது மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்தது ஊற்றிட்டோம். அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், நல்லாயிருக்கும். நீங்கள் சுரக்காய் கிரேவி செஞ்சு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்திக்கோங்க. அரைச்சி ஊற்றியாச்சு. இது வந்து கடலக்கொட்டை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருந்து, வறுத்த கடலக்கொட்டை அது சேர்த்திக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுரக்காய் கிரேவி. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்